மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜீவ வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாங்கள் பரிசுத்த ஆண்டவராகிய தேவகுமாரன் இயேசு பூமியிலே வாழும் சகல ஜனங்களுக்கும் எவ்வளவு மிக முக்கியம், ஏன் முக்கியம் என்பதை நாங்கள் தேவ வசனத்தூடாய் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், தேவகுமாரனை உலக இரட்சகர் என்று பரிசுத்த வேதாமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. உலக இரட்சகர் என்றால் உலகத்தில் உள்ள யாவருக்கும், எந்த இனத்தவர்களுக்கும், யாராயிருந்தாலும் சரி, அவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவே இரட்சகர். இரட்சகர் என்று சொன்னால் பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறவராயிருக்கிறார். ஆகையாலே வேதம் சொல்கிறது பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அடுத்த வசனம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலக இரட்சகர் என்று அழைக்கப்படுவதற்கு இந்த வசனங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இல்லாவிட்டால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை, மோட்ச வீடு இல்லை, நித்திய வாழ்க்கை இல்லை. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுக்குலத்துக்கும் மிகவும் முக்கியமான தேவையான ஒரு நல்ல பங்காக இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், யோவான் சாட்சி கொடுக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி எடுக்கிறோம். அவரோடு அவர் மார்பிலே சாய்ந்திருந்த சீசன், மிகவும் அன்பான சீசன், அந்த பரிசுத்த சீசன் எழுதுகிறார் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இந்த சீசர்கள் இருந்தாரோ, இந்த சீசன் இருந்தாரோ, அதை அவர் அங்கே விவரித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து விவரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, அந்த நித்திய ஜீவன் என்கிறதை கண்டவர்கள், கூட இருந்து சகலவற்றையும் கண்டவர்கள், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது, மரித்தது, உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறது, சகலவற்றையும் கண்டவர்கள். அந்த 40 நாட்கள் அவர் உயிரோடு எழுந்து பலவித திருஷ்டாந்தங்களினாலே அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் 40 நாட்களாக பலவித திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அதனால் வைராக்கியம் கொண்ட இந்த சீசர்களான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்களூடாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், உண்மையை எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, புதுப்பிக்கிறது. அந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது, அது பொய் சொல்லாதென்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாமத்தில். அப்போ அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஐக்கியம், தேவபக்திக்கு ஏதுவான ஐக்கியம், தேவ பக்திக்கு ஏதுவான வணக்கம், ஆராதனைகள், சகலவைகளும் பிதாவாகிய தேவனோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கும்படியாக அந்த ஐக்கியத்தை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனம் சொல்வது, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நமக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு புத்தியை தருகிறது. பாருங்கள்,
யோவான் 5 நாங்கள் பார்த்தது போல குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆகையாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் இன்னும் தொடர்ந்து சில வாசனங்களை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவராக இயேசு எங்களோட வாழ்க்கையிலே எவ்வளவு மிக முக்கியமாய் அவர் தேவைப்படுகிறார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்வது ஆண்டவராக இயேசு இல்லாமல் ஒருவரும் அவரை இல்லாமல் மரிக்கக்கூடாது, அவரோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்து பூமியில் மரிக்க வேண்டும் என்று வேதம் பதிவு செய்திருக்கு. ஆகையாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ மிக முக்கியமானவர் என்று பார்க்கிறோம். ஏன் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கணும் என்று சொன்னால், பாருங்கள், யோபு 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். சில வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியும் உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிறவர்களுடைய முடிவு ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாமத்தில் வசனங்களை தான் நான் வாசிக்கிறேன். அங்கே 16வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த உலக மக்களுக்கு யாவருக்கும் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அவர் முக்கியமாக இருக்கிறபடியாக தான் அவர் உலக இரட்சகர் என்று சீசர்கள் அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு பார்த்ததையும் நோக்கி பார்த்ததையும் சகலவற்றையும் குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். எவ்வளவு நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது பாருங்கள். அவருடைய இயேசு என்கிற நாமம், அவருடைய ரட்சிப்பு எவ்வளவு நமக்கு முக்கியமாக இருக்கிறது பாருங்கள். யோபு 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பயங்கரமாயிருக்கிற இந்த வசனத்தை வாசிக்கிற வேளையில் ஆண்டவர் இயேசுவும் புதிய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை சொல்லி வரவேற்கிறார், எங்களை அழைக்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிப்பேன், நரகாக்கிலிருந்து விடுவிப்பேன், காப்பாற்றுவேன், உங்களை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்வேன், என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள், என்னிடத்தில் மறந்திரும்புங்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். உலக மக்களை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய அன்புக்கு ஒப்பான ஒரு அன்பு இல்லை உலகத்தில் என்று பரிசுத்த வேதாமம் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆகையாலே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. பாருங்கள், இதே வசனத்தை இன்னொரு இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அவரை மறுதலிக்கிற மக்கள், வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகிற வேளையிலே, முடிவிலே, நாங்கள் மரணத்தை சந்திக்கிற நாளிலே நாங்கள் ஆக்கின தீர்ப்பு உட்பட்டவர்களாகவே இருக்கிறோம். எங்களை விடுவிப்பார் ஒருவரும் இல்லாமல் எங்களுடைய ஜீவாத்மா ஆக்கின தீர்ப்புக்கு உட்படத்தக்கதாக அது பாதாளத்தை நோக்கி செல்கிறதாக இருக்கிறது. இதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனுக்குலத்துக்கும் மிக மிக முக்கியமாய் நல்ல பங்காக இரட்சகராக தேவையாக இருக்கிறார். அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் வேளையிலே நமக்கு எத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது பாருங்கள். ஆகையால் எல்லாவற்றிலும் ஞானமாக நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையாலே நாங்கள் யோவான் 3:18 வாசித்தோம். இப்பொழுது 16ஆவதையும் 17வது வசனத்தையும் வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இருக்கு. குறிக்கப்பட்ட ஒரு சாராரை சொல்லவில்லை. உலகத்தில் உள்ள சகல மக்கள் மேலும் அன்பு கூர்ந்து தன் ஒரே பூரண குமாரன் இயேசுவை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் பாதாளத்தில் தள்ளுண்டு போகாதபடிக்கு, நரகாக்கினிலே ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு, ரட்சிக்கப்படும்படியாக, நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவருக்கு விரோதமாய் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் அவன் ஒரு பொழுதும் நித்திய ஜீவன் அடைய முடியாது என்று சொல்லுகிறார். ஆகையால் அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. மனுஷனே நன்மை அவர் இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்க மனத்தாழ்மையாக அவருக்கு முன்பாக நடந்து கொள்வதே அல்லாமல் வேறு இனத்தை அவர் எங்களிடத்தில் கேட்கிறார் என்று பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது. ஆகையாலே பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, 17வது வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தன் குமாரன் இயேசு அனுப்பவில்லை. அது வேந்து நம்மை விடுவிக்கத்தான் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதற்காக தான் நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்கிற வேளை நமக்கு பரிசுத்த வேதாமத்தின் ஊடாக நாங்கள் ஞானம் அடைந்து பேதைகளாக இராதபடி நமக்கு விடுதலை கிடைக்கிறது. பாருங்கள், 19வது வசனம் சொல்லுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஒளி என்றால் என்ன, இருள் என்றால் என்ன, அது என்னத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த வேதாமத்தில். ஆண்டவர் கேட்கிறார், தன்னை ஒளிக்கு ஒப்பிட்டு ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் அவரை பற்றி கொள்ளாமல் இருளை பற்றி கொள்வதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது என்கிறார். ஆகையால பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியையில் கண்டிக்கப்படாதபடி ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியையில் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுவது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். இருள் சத்துருவாய சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறது, பாவங்களுக்கு சாபங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது, பாதாளத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த பொல்லாத சத்துருவாய சாத்தான் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான். பாதாளம் அவனுக்கு நரகம் ஆக்கினை அவனுக்குத்தான் உண்டாக்கப்பட்டது தவிர தன்னுடைய ஜனங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல. நாங்கள் அதில் தப்பி பிழைக்கும்படியாகத்தான் அவர் அழைக்கிறார். அந்த இருளிலே இருந்து வெளியே பெரும்படி அழைக்கிறார். நாங்கள் ஆண்டோட பிள்ளைகளாய் வாழவோணும் என்றுதான் மாறவோணும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். பாருங்கள், வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 11வது வசனம் சொல்லுது, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் அத்தனை பேரும் ஆண்டவருக்கு சொந்தம். அவரே சிருஷ்டியர், காரணம் அவர்தான் சிருஷ்டித்தவர். நாம் அவருக்கு தான் சொந்தம், அவர் நமக்கு சொந்தம். வானம் பூமி சமுத்திரம் எல்லாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது, வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், எங்களை தேடி எங்களோட மாம்சத்தில் உண்டான பாவ சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்க்கும்படியாக மனுஷ உருவம் எடுத்து வந்தார், அடிமையின் கோலம் எடுத்து வந்தார். கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள், நாங்கள் எல்லாம் அவருக்குத்தான் சொந்தம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஸ்தோத்திரம். நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
அவர் நமக்கு பிள்ளைகள் என்று அங்கீகாரம் கொடுக்கிறாரே பாருங்கள். 12வது வசனம் சொல்லுவது யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகையாலே ஆண்டவர் இயேசு எவ்வளவு மிக முக்கியம் என்பதை நாங்கள் பார்த்து மனம் திரும்ப வேண்டும். நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் தந்த பிரதான வாக்கு தத்தம். அதே அவர் வல்லவராக இருக்கிறார், எவ்வளவேனும் பொய்யுறியாதவர். சிந்தித்து பார்த்து இதுவரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவோம், மனம் திரும்புவோம். கடைசி காலத்தில் கடைசி நிமிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி எங்கும் எல்லா சாட்சிகள் நடக்கிறதை எடுத்து பார்த்து வேத வாக்கியங்களோடு ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு உண்மை வெளிக்கும். அவர் மதத்தை பிரசங்கிக்கவில்லை, மெய்யான தேவகுமாரன் இயேசு உலக ரட்சகரை சர்வ சிருஷ்டிகரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். மனம் திரும்ப வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையாலே கேட்ட வசனத்தின்படி நடக்க ஆண்டவர் இயேசு ராஜா தாமே உங்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக என்று தேவகுமாரன் இயேசு ராஜா நாமத்தினாலே உங்களை மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். அவரை வணங்கி அவரை உயர்த்தி உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ரட்சிக்கப்பட இயேசு ராஜா நாமத்திலே ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் நாங்கள் எல்லோரும் அவருக்குள் இன்னும் அதிகமாய் கிட்டி சேரத்தக்கதாய் அவர் உறுதியாய் பற்றி கொள்கிற மனதுடலாய் வாழ ஆண்டவர் இயேசு ராஜா நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.